யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக மக்களுடைய இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக சண்டிலிப்பாய், சங்கானை, ஊர்காவத்துறை, யாழ்ப்பாணம், வேலனை, சாவகச்சேரி, கோப்பாய், கேரநகர், பருத்துறை சில பிரிவுகளில் இதனுடைய பாதிப்புகள் கூடுதலாக உணரப்பட்டுள்ளது. இந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் இதுவரை 221 குடும்பங்களைச் சேர்ந்த 711 அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு முழுமையாகவும் 15 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களில் 88 குடும்பங்களைச் சேர்ந்த 275 அங்கத்தவர், நண்பர் மற்றும் உறவினர் வீடுகள் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 9 அங்கத்தவர் பாதுகாப்பு நிலையமாக போக்காட்டி GTMS பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் யாழ்ப்பாணம் பொன்னாலை பருத்துறை வீதியான AB 019 வீதியானது 50 தொடக்கம் 55வது கிலோமீட்டர் இடைப்பட்ட பிரதேசம் பழுதடைந்து காணப்படுவதால் மக்களுடைய போக்குவரத்து மிகவும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக காணப்படுகிறது. இந்த வகையில் குறித்த வீதியூடாக பிரயாணம் செய்யும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் பிரயாணம் செய்யுமாறு மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் காலநிலை மோசமடைகின்ற பொழுது குறித்த வீதியானது தற்காலிகமாக மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் தெரிவிக்கப்பட்டிருப்பதனால் குறித்த நேரத்தில் மக்கள் மாற்று வீதியான பொலிகண்டி மாலை சந்தி வீதியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அதே நேரத்தில் வழுக்கையாறு புங்குடுதீவு குறிகட்டுவான் வீதியான AB 039 வீதியும் நீர்நிலைகள் உயர்கின்ற பொழுது மக்களுடைய போக்குவரத்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்ற வகையில் குறித்த வீதியினுடையாக பிரயாணம் செய்யும் மக்களும் அவதானமாக பிரயாணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் அவசர நிலைமைகளின் போது மக்கள் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர செயற்படுத்துகை மையத்தின் 24 மணித்தியால இயங்குகின்ற தொலைபேசி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே 0212117 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு ஊடாக பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கான அவசர உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.